வணக்கம். அ புதுவைக்கு மாநில அந்தஸ்து என்கிற ஒரு பொருள் ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி மாநிலத்திலே பேசப்பட்டு வருகிற ஒரு பொருள். இது இந்த 30 ஆண்டுகளாகவும் ஒரு பே பேசு பொருளாக மட்டுமே இருந்து கொண்டு வருகிறது. ஏறக்குறைய 15,00,000 மக்கள் தொகையை கொண்ட இந்த மாநிலத்தில இது பற்றி அடிக்கடி ஆழமாக, அழுத்தமாக பேசக்கூடியவர்கள் ஒரு 1000 பேர் இருக்கலாம். இந்த 1000 பேர்ல நம்முடைய துரதிர்ஷ்டம் என்னவென்றால் 500 பேர் வேண்டாம் என்றும் 500 பேர் வேண்டும் என்றும் பேசுவதாலே நாம் எடுத்து வைக்கிற ஒரு பொருளை ஒரு ஸ்திரமாக அழுத்தமாக எடுத்து வைக்க இயலாமல் போய்விடுகிறது. அதாவது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும், எப்படியாவது இதை வாங்கிவிட வேண்டும் என்கிற முடிவை எடுத்துவிட்டு அதற்கான முன்னெடுப்புகளை முயற்சிகளை மேற்கொள்வது எப்படி என்பது பற்றி பேசினால்தான் அதற்கு அடுத்த கட்டத்துக்கு நாம் அடுத்த நிலைக்கு நம்மால முன்னேற முடியும். அதாவது ஏறக்குறைய வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலத்திலேயே பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு இது பற்றி பேசப்பட்டு வந்தது. டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது இது ஏறக்குறைய மாநில அந்தஸ்து கிடைத்துவிடும் என்கிற ஒரு சூழல் உருவானது. ஆனாலும் கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் இங்க இருக்க அரசியல் தலைவர்களுக்குள்ளே ஒரு ஒன்றுபட்ட கருத்து இல்லாமல் போய்விட்டது. அதாவது சட்டசபையில பலமுறை ஒருமனதாக முடிவு செய்யப்பட்ட ஒரு தீர்மானம், அனைத்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநில அந்தஸ்தை பெற்றே தீர வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகு கூட முறையாக அதை எப்படி மத்திய அரசுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, எங்கே அந்த கோரிக்கையை வைப்பது, எப்படி அதை சாதித்து வென்றெடுப்பது என்பதற்கான முயற்சிகளிலே இவர்கள் எடுக்கவில்லை. ஒன்று, புதுச்சேரி அரசாங்கம் இதற்கான முயற்சிகளை முழுமையாக ஈடுபடவில்லை என்பது. இரண்டாவது, நம் மாநிலத்தை பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் படுத்துகிற 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஒருவர் நாடாளுமன்றத்திலும் லோக்சபாவிலும் மற்றொருவர் ராஜ்யசபாவிலும் இருக்கிறார். இந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதை ஒரு குறிப்பிட்ட அமைச்சரிடம் கொண்டு போய் அதை தீர்மானமாக நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அதை நிறைவேற்றி அதற்கு மற்ற அரசியல் கட்சிகளுடைய ஆதரவை கோரி இருந்தால் எப்போதோ இந்த சட்டம் நிறைவேறியிருக்கும். இந்த மாநில அந்தஸ்தை நம் மிக எளிதாக பெற்றிருக்கலாம். இந்த மாநில அந்தஸ்து வேண்டுமா வேண்டாமா என்று இன்றைக்கும் கூட பேசிக் கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். இது இன்னைக்கும் பொதுமக்களுடைய விஷயமாக மாறவே இல்லை என்பதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய குறை. இன்றைக்கும் அரசியல்வாதிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அரசு ஊழியர்கள் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் சட்டமன்றத்திலே பேசுவதை சட்டமன்றத்துக்கு வெளியிலே பேசுவதில்லை, அதற்கு மாறான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால இது பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இது அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற போது மாநில அந்தஸ்தை பெற்றே தீருவது என்கிற ஒரே முழு மனதோடு முழு முயற்சியோடு அனைவரும் ஈடுபட்டால் மிக எளிமையாக இதை நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். மத்திய அரசுக்கு நமக்கு மாநில அந்தஸ்து கொடுப்பதால எந்த நஷ்டமும் இல்லை. நாம் எப்படி உள்ளாட்சிகளை உருவாக்கி உள்ளாட்சிகளுக்கு அதிகாரத்தை பிரித்து தர வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் விரும்புகிறதோ, அதே போல மத்திய அரசு தன்னிடம் இருக்கிற அதிகாரங்களை எல்லாம் மாநிலங்களுக்கு பிரித்து தர வேண்டும் என்றுதான் எல்லா மத்திய அரசும் நினைக்கும். அப்போதான் நிர்வாகம் மிக செழுமையாக சிறப்பாக நடக்கும். எனவே ஒரு மாநிலத்தில் மாநில அரசுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகாரம் நாம் வழங்குகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நிர்வாக சிறப்பாக நடைபெறும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. எனவே இந்த மாநில அந்தஸ்து கோரிக்கையை இப்போதாவது இந்த ஆண்டிலாவது 2025 ஆண்டிலாவது முழு மனதோடு தீர்மானித்து முழு முயற்சியோடு இறங்கி அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எல்லா அரசியல் தலைவர்களும் அரசும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முழுமையாக இதில் ஈடுபட்டு இதை முறையாக கொண்டு போய் மத்திய அரசு அமைச்சர்களிடம் சொல்லி பாராளுமன்றத்தில் இதை கோரிக்கையாக வைத்து தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசினுடைய ஒப்புதலோடு இந்த மாநில அந்தஸ்து கோரிக்கையை நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும், அதில் வெற்றி பெற முடியும். அதற்கு பிறகு நாம் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. மாநிலமாக மாறிவிட்ட பிறகு இந்த மாநிலத்தை வளர்ச்சி பாதை கொண்டு செல்வதற்கு என்னென்ன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு குழுக்களை அமைத்து நாம் இப்போ யூனியன் பிரதேசமாக இருக்கிற போது என்னென்ன
குறைபாடுகள் இருந்ததோ அதெல்லாம் மாநிலமாக மாறிவிட்ட பிறகு அந்த குறைகளை எல்லாம் நீக்கி இந்த வளர்ச்சி பாதையை நோக்கி நாம் எப்படி பயணிக்க முடியும் என்பதற்கான அழகான திட்டங்களை வகுத்து நாம் கொண்டு சென்றோம் என்று சொன்னால் புதுச்சேரி மிக குறுகிய காலத்திலேயே மிக மிக வளர்ந்த மாநிலமாக மாறிவிடும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அதற்கான முழு முயற்சிகளே நம்முடைய அரசியல் தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அரசு இதெல்லாம் போக இதை மக்கள் இயக்கமாக மாற்றி மக்கள் மத்தியிலே இது பற்றிய எண்ணங்களை எடுத்து சொல்லி திட்டங்களை எடுத்து சொல்லி அதை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த நிலை எப்போது வருகிறதோ அப்போது புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலையெழுத்தே மாறிவிடும். புதுச்சேரி மாநிலம் மற்ற எல்லா மாநிலங்களையும் விட நாம் மிகச் வளர்ந்த மாநிலமாக பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த மக்களுக்கும் நம்முடைய தலைவர் முன்னெடுத்து வைக்கிற தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.